விஜய் வந்து எஸ்ஐஆருக்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னா எதை எதிர்த்து என்ன என்ன காரணம்? அதாவது ஒரு வீட்ல 4 பேர் இருக்கிறாங்கன்னா, 4 பேருக்கு ஓட்டு இருக்குதான்னு செக் பண்றாங்க. 4 பேருக்கு இருக்கணும். எங்கள பொறுத்த வரைக்கும், ஆட்கள் இருந்து வாக்குரிமை இல்லை என்றால் தான் அது பெரிய தவறாகிவிடும். ஏன்னா, வாக்கு என்பது ஒவ்வொருத்தருடைய ஜனநாயக கடமை. வாக்கு அளிப்பதே ஜனநாயக கடமை. வாக்கு இல்லாமல் போவதும் பெரிய தவறு. ஆக வாக்காளர்கள் இருந்து அவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று சொன்னால்தான் அது பெரிய தவறாகிவிடும். ஆக வாக்காளர்கள் இருந்து அவர்களுக்கு வாக்குரிமை இருக்க வேண்டும். எந்த விதமான வாக்காளருக்கும் வாக்கு இல்லாமல் போய்விடக்கூடாது என்றுதான் அதில் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த எஸ்ஐஆர் என்பது மத்திய அரசு நடத்துகின்ற அனைவருடைய வாக்குகளும் இருக்க வேண்டும். அதாவது வாக்காளர்களுக்கு வாக்குகள் இருக்க வேண்டும். அதிலே எந்த விதமான குழப்பங்களும் இருக்கக்கூடாது. இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு பிரஜையும் வாக்களிக்கக்கூடியவர்கள், வாக்களிக்க தகுதியானவர்கள். அவருடைய வாக்குகள் வீணாகாமல், அவருடைய வாக்குகள் இல்லாமல் போகக்கூடாது என்றுதான் எங்களுடைய வாதம், எண்ணம். இல்லை, அதுக்கு தான் மாநில அரசினுடைய ஊழியர்களும் கூட சேர்ந்து தானே பண்ணுறாங்க. அதாவது சமூக சேவர்களும் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. அதனால் அது முழுமையாக தானே இருக்கும், சரியாக தானே இருக்கும். அதில் தவறு நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. ஏன் தவறு நடக்க போகுது? அதில் மாநில அரசு ஊழியரும் கூட சேர்ந்து தானே இருக்கிறாங்க. அப்போ எப்படி அதில் தவறு நடக்கும்? தவறுனா என்ன நடக்கும்? தவறுனா யாருடைய வாக்கை விட்டு போகக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். வாக்கு விட்டு போச்சுன்னா அவங்க கேட்க போகிறோம். அதில் பயப்படணுன்றதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, எதிர்த்து போராடணுன்றதுக்கும் அவசியம் இல்லை. தமிழக முதலமைச்சர் வந்து எஸ்ஐஆர் நடத்துறதுன்றது ஒரு சரியான விஷயம் தான். ஆனா அதுக்கான காலம் வந்து ரொம்ப நீட்டிப்பு இல்லாம ரொம்ப குறுகிய காலத்துல செயல்படுத்துறாங்க மத்திய அரசு. இது வந்து சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. எஸ்ஐஆர் வேண்டான்ற மாதிரி. அதாவது ஒவ்வொரு கிராமத்திலும் பஞ்சாயத்திலும் விஏஓக்கள் இருக்கிறாங்க. விஏஓக்களுடைய உதவியாளர்கள், அவர்களுடைய உதவியோடு தான் இது நடக்குது. அப்போது ஒரு மாதமே அதிகம் தானே டைமு. ஒரு மாதத்துல தாராளமாக முடிக்கலாமே. இதுக்கு ஏன் காலதாமதம்? 10ஆவதுன்னு எதை வச்சு சொல்கிறாங்க? ஒரே நேரத்தில் நடக்குது. தமிழ்நாடு பூரா ஒரே நேரத்தில் நடக்குது. ஒரு மாதம் போதுமே. ஒரே ஆள் போயிட்டு ஒரு தொகுதி பூரா எடுக்க போகிறது இல்லை. அந்தந்த கிராமத்தில் அங்கங்கே இருக்கிறவங்க எடுக்கிறாங்க. அதில் போதுமே, டைம் போதுமே. அதனால் இதில் வந்து தவறு செய்கிறவர்கள் பயப்படலாம். நியாயமாக இருப்பவர்கள் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. நேரம் பத்தலன்றதும் அவசியம் இல்லை. முடிந்தால் 10-15 நாளில் கூட செய்ய முடியும், செய்யலாம். பாஜக வந்து இஸ்லாம் கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா பீகாரை பொறுத்த வரைக்கும் ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து அவருடைய பையன் வந்து 28 சீட்டுகள்ல 29 சீட்டுகள்ல நின்று 22 வெற்றி பெற்றிருக்காரு. அந்த பட்டியலினத்தினுடைய மக்கள் வந்து அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உங்களுடைய பார்வை எப்படி சார்? இல்லை, அதாவது தேசிய அளவில் ஒரு காலத்தில் ராம்விலாஸ் பாஸ்வானை தான் நாங்களாம் கூட தலைவராக ஏற்றிருந்தோம். தேசிய அளவில் அவர் தான் வந்து இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார், இந்த மக்களுடைய உரிமைக்கு அவர் தான் குரல் கொடுப்பார், பார்லிமெண்ட்டில் இருந்தாலும் அங்கே பொது இதில் இருந்தாலும் அப்படின்னு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அமைப்புகள் தனித்தனியாக இருந்தாலும் தேசிய அளவில் நாங்கள் அவரை நம்பியிருந்தோம். இப்போ அவருடைய வாரிசு தான் சிராக் பாஸ்வான். இப்போ அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பாஸ்வான் இருக்கிறப்பவே பிஜேபி கூட கூட்டணி வச்சு தான் அவர் மந்திரி சபையிலையும் கூட இருந்தார். அப்போது அவர் நல்லது கெட்டது அவருக்கு தெரியும் இல்லையா? இந்த மக்கள் அவரை நம்பி இருக்கும்போது இந்த மக்களை நல்ல வழி தான் நடத்துவாங்க தலைவர்கள். அதனால் அது எப்படி அது தப்பாக சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற இஸ்லாமியர்கள் கூட பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க வடநாட்டில். ஒட்டுமொத்த தலித்துகளும் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போது தலித்துக்கும் இஸ்லாமியருக்கும் எதிரான கட்சி நம்ம எதை வச்சு சொல்ல முடியும்? எங்கேயாவது ஒரு பெரிய பாதிப்பு நடந்திருந்தால் அதை வச்சு சொல்லலாம். அந்த மாதிரியான பாதிப்பு இங்கே எதுவுமே நடக்கலை, வடநாட்டிலையும் நடக்கலை, இங்கே நடக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் இது இந்த புரளின்றது தான். அதாவது இந்த மக்களை வந்து ஒன்று சேர விடாமல் திராவிட கட்சிகள் நடத்துகின்ற நாடகம் தான் இது. தேர்தல் நியாயமாக நடந்தால் அதிமுக தலைமையில் இருக்கிற அணி கண்டிப்பாக வெற்றி பெறும். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்.
இந்த 4.5 ஆண்டுகள்ல வந்து திமுக வந்து பட்டியலின மக்களுக்கு என்ன செய்ய தவறிவிட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன செய்ய தவறி விட்டதுன்னா என்னதான் செஞ்சிருக்கிறாங்கன்றது தான் நான் கேள்வி. என்ன செஞ்சுக்கிறாங்க, என்னதான் செஞ்சிருக்கிறாங்க, அதுதான் நாங்களும் கேட்குறோம். என்னதான் செஞ்சிருக்கிறாங்க? பட்டியலின மக்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஆட்சியில். பட்டியலின மக்களை வந்து எல்லாரையும் வழக்கு போட்டு ஜெயிலில் தள்ளுறாங்க. அதனுடைய தலைவர்கள் வந்து குண்டாஸ் போடுறாங்க. பட்டியலின மக்களை வந்து ஒழிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதனால் கண்டிப்பாக ஒட்டுமொத்த பட்டியலின மக்களை வந்து வரப்போகிற தேர்தலை வந்து திமுக எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து இந்த ஆட்சியில் அவ்வளோ அல்லல் பட்டிருக்கிறாங்க, அசிங்கப்பட்டிருக்காங்க. அதாவது மனது அளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அரசு இந்த மக்களுக்கு எதுவும் செய்யலைன்றது தான் உண்மை.